अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। सुब्हानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना innaka अंतल अलीमुल हकीम। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? எதோட ஸ்டாப் பண்ணோம்? அதிலிருந்து என்ன லேர்ன் பண்ணீங்க? இந்த 2 வீக்ஸா எத உங்க லைஃப்ல அப்ளை பண்ணீங்க? அந்த கத்துக்கிட்ட விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு? எதுல யூஸ் பண்ணீங்க? ஆ மீன்ஸ் நம்ம ஃபெய்த் பத்தி பார்த்தோமா? நம்பிக்கை பத்தி பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்க நம்பிக்கைய வந்து இம்ப்ரூவ் பண்ணீங்க? அது மூலியமா உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைச்சுச்சா? யாராவது ஒரு 2 பேர் ஷேர் பண்ண முடியுமா? சீக்கிரம். யார் வரீங்க? அதுதான் சொல்றேன். தௌஹீத் ருபூபியா பார்த்தோமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டா. சாரா சாரா ஷேர் பண்றீங்களா? யாராவது அஸ்ஸலாமு ஏதாவது அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர். ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். அல்லாஹ்வின் மீதுள்ள நம்பிக்கை கூடிட்டே தான் போது. நான் அன்னைக்கு ஆ எப்பவுமே நான் அல்லாஹ் மேல ஒரு உறுதி இருக்கும் சிஸ்டர். ஏன்னா என்ன விஷயம் நடந்தாலுமே அல்லாஹ் தான் எனக்கு நடத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். இருந்தாலும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு பூனைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் சிஸ்டர். அன்னைக்கு எங்க வீட்ல கூட ஒரு குட்டி பூனை அல்லாஹ்வுடைய நடத்தால தான் அது எங்க வீட்டுக்கு வந்துச்சுன்னே நம்புறேன். ஆனா அன்னைக்கு அந்த குட்டி பூனை ஒண்ணு காலையிலேயே இறந்துடுச்சு. நான் மத்த நேரம்லாம் ஏதாச்சும் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒண்ணுன்னா, நான் ரொம்ப அழுவ ஆரம்பிச்சுருவேன். ரொம்ப எனக்கு ஒரு மாரியா ஆயிரும். அழுது அதே நெனச்சு நெனச்சு எனக்கு ரொம்ப தேவங்கம்லாம் வந்துரும். அப்படி ஒரு இதுல இருந்துட்டு இருக்கும்போ, அன்னைக்கு அந்த பூனை இறக்கும்போது, எனக்கு உடனே சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லிட்டு களிமா சொல்லிட்டு, அந்த அழுவ வரவே அந்த அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கையால அந்த அழுவ கூட எனக்கு அப்படியே கட்டுப்பட்டுச்சு. அப்போ இந்த இழப்ப அல்லாஹ் தந்திருக்கான். இனிமே நம்ம கூட நம்ம கடைசி வரை இருக்கும்போது, நம்ம கூட இருக்கிற உறவுகள இழந்தா கூட, அல்லாஹ் மீது உள்ள அல்லாஹ் இருக்கான்னு சொல்லிட்டு நம்பிக்கையில இருக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கவங்க இழந்தாலுமே, அல்லாஹ் தான் நம்மளுக்கு இந்த இழப்ப தந்திருக்கான். இதோட மேலா நம்மளுக்கு தருவான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த உறுதி அன்னைக்கு எனக்கு வந்துச்சு சிஸ்டர். ஏன்னா எந்த இழப்புலயுமே நான் அப்படி நினைக்க மாட்டேன். எனக்கு அந்த பூனை இறப்புல எனக்கு அந்த ஒரு இது வந்துச்சு சிஸ்டர். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இப்ப புரியுதா? இஸ்லாமும் சைக்காலஜியும் வேற வேற இல்ல. சைக்காலஜினா என்ன? நாம மனசளவுல மொத்தம் சைக்காலஜி படிச்சிட்டோம்னா, நாம ஓரளவுக்காவது மனசளவுல நிம்மதியா எப்படி இருக்கணும்? மனசு எப்படி பீஸ்ஃபுல்லா வச்சுக்கணுங்கிற விஷயத்த லேர்ன் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நம்ம அன்னைக்கு கத்துக்கிட்ட ஒரு விஷயம் தான், அவங்களால இந்த இழப்ப தாங்கிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அப்போ இன்னும் நம்ம இன்னும் ஒரு 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 அடி தான் எடுத்து வச்சிருக்கோம். இந்த ஒரு அடியிலேயே நம்ம லைஃப்ல நடக்கிற சில விஷயங்கள நம்மளால கண்டிப்பா ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருந்திருக்கும். நீங்க முன் வந்து ஷேர் பண்ணலாட்டியுமே, இங்க கத்துக்கிட்ட ஒரு ஒரு விஷயமும் ஏதாவது ஒரு சூழ்நிலைய ஈஸியா ஹேண்டில் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும். நான் முன்னாடி இந்த விஷயத்த நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணேன். அழுகுவேன், இல்லன்னா கோபப்படுவேன். ஆனா, இப்போ நான் இத இப்படி ஹேண்டில் பண்றேங்கும்போது, இப்போ உங்களுக்கே புரியும். உங்களோட பிஹேவியர் இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு. முன்னாடி அழுகுவேங்கிறது பிஹேவியர் தானே. ஆமா அழுது சிஸ்டர். கண்டிப்பா. அந்த அழுதல் அந்த ஒரு இழப்பும்போது அந்த அழுகை இல்ல எனக்கு அவ்வளவா. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மறுநாள் அந்த 2 நாளாவே அந்த ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. பூனை போயிடுச்சே அப்படின்னு. ஆனா எது நடந்தாலும் அல்லாஹ் கிட்ட அது நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த அழுவுறத விட்டு நான் இப்போ அந்த இது சேஞ்ச் பண்ணியிருக்கேன் சிஸ்டர்.
மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சோ இதுதான் இந்த பாடம் எதிர்பார்க்கிற விஷயம் இதுதான். சோ மத்த பாடம் மாரி நம்ம படிச்சு படிச்சு வச்சு மனப்பாடம் பண்றது இப்போ வந்து மேக்ஸோ, பிசிக்ஸோ, கெமிஸ்ட்ரி நம்ம படிக்கிற மத்த வெளியில படிக்கிற எல்லா பாடங்களுமே நம்ம படிச்சு படிச்சு மண்டையில வச்சுப்போம். ஆனா இங்க நம்ம கத்துக்கிற ஒரு ஒரு விஷயமும் இங்க கிளாஸ் முடிச்சுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்ன அடுத்த செகண்ட்ல இருந்து உங்க லைஃப சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒவ்வொரு கட்டத்திலயும் இங்க இங்க சொல்ற ஒவ்வொரு ஹதீஸும், ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களுமே உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது பண்ணிட்டே இருக்க நாள் போக 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 நீங்களே கிளாஸுக்கு முன்னாடி இருந்த சாலிஹா எப்படி, இந்த கிளாஸ் 1 இயர் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இருந்த சாலிஹா எப்படின்னு உங்களுக்கு அவ்ளோ டிஃபரன்ஸ் தெரியும் லைஃப்ல. ஓ! இவ்ளோ நான் சேஞ்ச் ஆயிருக்கேன். அது நமக்கே தெரியாம நடந்துட்டே இருக்கும். ஏன்னா, நம்மளோட பிஹேவியர் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சரியா? சோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை உங்க எல்லாருக்குள்ளயும் உருவாக்கணும்னு நான் துஆ செஞ்சுக்கிறேன். ஏன்னா அல்லாஹ் தானே கைட் பண்றான். அல்லாஹ் அந்த மாதிரியான ஆற்றல் எல்லாரையும் மாத்தி நம்மள நிம்மதியான மனிதர்களா வைக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆ ஓகே. அன்னைக்கு பார்த்தது வந்து தௌஹீது ருபூபிய்யா பார்த்தோம். அதுல எதுவும் டவுட்ஸ் இல்லல்ல? சரி. இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் போறதுக்கு முன்னாடி உங்கள்ல நெறைய பேரு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இஸ்லாம்னா என்னன்னே தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருப்பீங்க. சோ இஸ்லாம் மேல ஆர்வப்பட்டு என்னென்ன அதுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நெறைய பேருக்கு இஸ்லாம்னா என்னங்கிறதுலயே நாலேட்ஜ் இல்ல. இஸ்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, சோ தொழுவணும், புர்கா போடணும். அப்போ அ புர்கா போட்டா முஸ்லிமு, ஆயிஷான்னு பேர் வச்சுக்கிட்டா முஸ்லிம். அ சாரி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஓகேமா. அப்போ சோ ஒரு சில டேர்ம்ஸ் வச்சிருக்கோம். இவங்கெல்லாம் தான் முஸ்லிம்ஸ், இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது. அதை தாண்டி அப்பாற்பட்ட ஒரு விஷயம் தான் இஸ்லாம், முஸ்லிம் அப்படிங்கிற அந்த டேர்ம். அப்போ முதல்ல அது நான் திருப்பி திருப்பி உங்கள்ட்ட நடத்தும்போது முஸ்லிமா இருக்கணும், முஸ்லிமா இருக்கணுங்கிறேன், இஸ்லாத்துல வரணுன்றேன். அப்ப இஸ்லாம்னா என்ன? அந்த மாதிரியான சில கான்செப்ட் வந்து இன்னைக்கு கொஞ்சம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தௌஹீது உலூஹியா போகும். சோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம படைப்போட ஆரம்ப கட்டத்துக்கு போகணும். உங்க உங்க எல்லாரையும் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு ஆளும் நம்ம ஒவ்வொரு ஆளும் என்ன மாதிரி இருந்தோம், எதுக்காக இங்க அனுப்பப்பட்டோம், சுத்தி அல்லாஹ் எல்லாத்தையும் தர்றான், திடீர்னு எல்லாரையும் எடுத்துக்கிறான், வர்றாங்க, லைஃப விட்டு போறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு, எதுக்காக இந்த எக்ஸிஸ்டன்ஸ், எதுக்காக ஒரு 40 வருஷம் வாழ்றோம், அதுக்கப்புறம் இறந்து போறோம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள் சுத்தி நடந்துட்டே இருக்கு. அப்போ இத பத்தின கிளாரிட்டி நமக்கு கிடைக்கும்போது தான் இந்த துன்யால நம்மளால சரியா வாழ்க்கைய கொண்டுட்டு போக முடியும். அப்போ இது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு ஸ்டோரி போணும். அது யாரோட ஸ்டோரினா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஸ்டோரி. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு இது பண்ணிட்டு போயிடலாம். சோ அல்லாஹ் சொல்றான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த படைக்க போகும் முன்னாடி மலக்குமார்கள் கிட்ட சொல்றான். நான் வந்து இந்த மாதிரி இந்த பூமியில கலீஃபாக்களை உண்டாக்க போறேன். இந்த ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சிட்டாலே ஹலீஃபா அப்படின்ற ஒரு வார்த்தைய நம்ம உணர்ந்தோம்னாலே நமக்கு முக்காவாசி விஷயம் கிளியர் ஆயிரும். நெறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். இப்ப அல்லாஹ் வந்து மலக்குமார்கள பார்த்து சொல்றான். இது கால ரப்புக்க லில் மலாயிகத்தி இன்னி ஜாயிலும் ஃபில் அருளி ஹலீஃபா. நான் பூமியில் ஹலீஃபாக்களை உண்டாக்க போகிறேன். அப்பனா நம்மலாம் யார் அப்படின்னா இறைவனுடைய ஹலீஃபாக்கள். ஹலீஃபானா என்ன மீனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலீஃபா. யாராச்சும்? இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் ஹலீஃபான்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் சொல்றான் மலக்குமார்களை பார்த்து, நான் இந்த பூமியில் என்னுடைய ஹலீஃபாக்களை அதாவது பிரதிநிதிகளை உண்டாக்க போகிறேன். என்னுடைய பிரதிநிதிகள். என்னுடைய பிரதிநிதிகளை உண்டாக்க போறேன். இப்ப வந்து நான் இருக்கேன். நான் இப்போ ஒரு பொறுப்புல இருக்கேன் அப்படின்னா, இப்ப நான் மவுத் ஆயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அப்புறம் இந்த பாடத்தை என்னோட பிரதிநிதியா இருந்து இவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க.
அப்படின்னா என்னோட ஆள் அவங்க என்ன அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இப்ப எனக்கு அப்புறம் என் தங்கச்சி வந்து எடுக்கிறா அப்படின்னா நான் அவளை ஹலீஃபா வாக்கியிருக்கேன்னு அர்த்தம். இப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்ப வந்து என் தங்கச்சி என் தங்கச்சி வந்து நான் அவளை ஹலீஃபா வாக்கியிருக்கேன் அப்படின்னா நீங்க எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா என்னோட குவாலிட்டியே என் தங்கச்சி கிட்ட எதிர்பார்ப்பீங்க. அப்படிதானே? என்கிட்ட இருக்க குவாலிட்டிய என் தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணா அப்படின்னா அதை வந்து என்னதான் சொல்லு, இந்த பிள்ளையோட அக்கா தங்கச்சியா இருந்துகிட்டு இந்த பொண்ணு என்ன இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க ஏதோ ஒரு ஸ்கூல்லயோ இல்ல காலேஜ்லயோ இல்ல உங்க குடும்பத்தை வச்சுக்கோங்களேன், உங்க அம்மா அப்பாவை எடுத்துக்கோங்களேன். இப்போ நீங்க வந்து உங்க மாமியார் வீட்டுல போய் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க மாமியார் மாமனார் என்ன சொல்லுவாங்க? என்ன அம்மா வாப்பான்னு உங்க அம்மா வாப்பாவை சொல்லுவாங்க. நடந்திருக்கா இது? இல்ல இந்த இடத்துல இந்த மதரசால படிச்ச புள்ள என்ன இப்படி நடந்திருக்கு? நம்ம தனியாளு மதரசா விட்டு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்கும். ஆனா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கேட்பாங்க, இந்த புள்ள அந்த மதரசால படிச்ச புள்ளையா? அப்போனா நாமெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த மதரசாவை நான் ரெப்ரசன்ட் பண்றேன், என்ன என் தங்கச்சி ரெப்ரசன்ட் பண்றா, ஏன்னா நான் அவளை ஹலீஃபாவாக்கி இருக்கேன். ஹலீஃபா அப்படிங்கிறது சக்சஸர்ஸ், அடுத்தடுத்து தொடர்ந்து வரக்கூடிய ஆட்கள். இப்போ நம்மளோட உம்மம்மா பாப்பமா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அப்புறம் நம்மளுக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க, அதுக்கப்புறம் இப்படி இந்த மாதிரி தொடர்ச்சியா வரக்கூடியவர்கள் தான் ஒரு மீனிங் ஹலீஃபா. இன்னொரு இந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து நீங்க எல்லாருமே இருக்கீங்க, நான் ஒரு மொபைல் போனை கொடுத்து உங்ககிட்ட கொஞ்ச நேரம் இந்த மொபைல் போனுக்கு நீங்க ஹலீஃபா, நான் உங்களை வந்து பொறுப்பாளரா நியமிச்சுட்டு போறேன், இந்த மொபைல் போனுக்கு நீங்க ஹலீஃபா, என்னோட போனு நீங்க பாத்துக்கோங்க, நீங்க தான் ஹலீஃபா பிரதிநிதி அப்படின்னு சொல்லிட்டு நான் நியமிச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குறிப்பிட்ட நேரம் நான் வெளியே போயிடுறேன். நான் வர்ற வரையும் நீங்க அந்த போனை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாம், ஏன்னா இப்ப அந்த போன் உங்களுடையது. ஆமா தானே? இப்போ நீங்க தான் அந்த போனுக்கு ஹலீஃபா. இப்போ நான் திருப்பி வந்து அதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த மொபைலை நான் வாங்கிப்பேன். இப்ப இந்த நேரத்துல நீங்க சொல்ல முடியாது இது ஏன் மொபைல் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா நான் உங்களை கொஞ்ச நேரம் ஹலீஃபாவா நியமிச்சிருக்கேன். அந்த குறிப்பிட்ட நேரத்துல இது ஏன் போன் தானேன்னு அந்த போனை உங்களால உடைக்க முடியாது. சொல்ல வர்றது புரியுதா? அப்போ நீங்க அந்த மொபைல பயன்படுத்திக்கலாமே ஒழிய நீங்க ரெஸ்பான்சிபிள், அந்த போனுக்கு நீங்க பொறுப்புதாரி, நீங்க பயன்படுத்திக்கலாமே ஒழிய அந்த பொருளை சேதப்படுத்தவோ தொலைக்கவோ உங்களுக்கு ரைட்ஸ் இருக்காது. ஏன்னா நான் திருப்பி வந்து அந்த பொருளை பத்தி உங்ககிட்ட நான் விசாரிப்பேன். உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டு போனனே அப்படின்னு சொல்லி நான் உங்ககிட்ட விசாரிப்பேன். சோ இந்த கான்செப்ட் தான் சுத்தி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இந்த பூமிக்கு உங்களை ஹலீஃபாவா நியமிக்கிறேன். இந்த பூமியை ஆட்சி செய்வதற்கு இறைவன் கொஞ்ச நேரம் நம்மளுக்காக ஒப்படைச்சிருக்கான். கொஞ்ச நாளைக்கு இந்த பூமியை நாமல் பயன்படுத்திக்கலாம். பூமினா பூமியில இருக்க அத்தனை விஷயங்களும், நம்ம உம்மா வாப்பா, நம்ம பிள்ளைங்க, நம்மளோட ஹஸ்பண்ட், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், அல்லாஹ் தந்த அத்தனை விஷயமும், பூமியில இருக்க அத்தனை விஷயங்களும் எப்படி நான் போனை கொஞ்ச நேரம் உங்ககிட்ட தந்துட்டு உங்ககிட்ட நான் கேள்வி கேட்பனோ, இந்த போனை உடைச்சிட்டா, இந்த போனை தவறா பயன்படுத்திட்டா நான் எப்படி கேள்வி கேட்பனோ, அதே மாதிரி இறைவன் உலகத்துல உள்ள அத்தனையும் உங்ககிட்ட தந்து உங்களை ஹலீஃபாவாக கொஞ்ச நேரம் நியமிச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான், இந்த விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிள். இப்போ உங்க உம்மா வாப்பாக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள், உங்க பிள்ளைக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள், உங்க கணவருக்கு நீங்க ரெஸ்பான்சிபிள். ஏன்னா அல்லாஹ் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் தந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கான். அப்போ அல்லாஹ் அதை திருப்பி உங்ககிட்ட இருந்து எப்ப வேணாலும் எடுப்பான். அதுதான் நாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணிட்டாலே, இப்போ ஒரு வார்த்தை அந்த பூனைக்குட்டி எங்க இருந்தோ வந்துச்சுன்னாங்க, அது இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கிறத மனசார சொல்லிட்டாலே அவங்களுக்கு அந்த இடத்துல அழுகை கவலைக்கே வேலையே இருக்காது. அல்லாஹ் தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான். ஆனா அந்த குறிப்பிட்ட நேரத்துல தந்தான் தெரியுமா, அந்த தந்தத்துக்கு இடையில அந்த பொருளை ரெஸ்பான்சிபிளாக நாம பயன்படுத்தணுமான்னு அல்லாஹ் கேட்பான். இப்ப பூனைக்குட்டிய அவங்களுக்கு சாலிஹாக்கு பூனைக்குட்டிய அல்லாஹ்
கொஞ்ச நேரம் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் அல்லாஹ் கொடுத்தான், அவனே எடுத்துட்டான். கொடுத்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த பூனைக்குட்டியை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்க, பூனைக்குட்டியை போட்டு அடிச்சாங்களா, இல்ல பூனைக்குட்டி மேல இரக்கமா இருந்தாங்களா, இல்ல பூனைக்குட்டிக்கு சாப்பாடு கொடுக்காம கஷ்டப்படுத்தினாங்களா, இதை எல்லாத்தையும் அது ஆஃப்டர் ஆல் அது அது ஒரு மனுஷனே கிடையாது, அது ஒரு விலங்கு தான். ஆனா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருக்கான், கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களை ஹலிஃபாவா நியமிச்சிருக்கான். அந்த இடைப்பட்ட நேரத்துல அதான் அவன் எடுத்துட்டான். ஆனா அந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்கள் இறைவன் கொடுத்த பொருளை எப்படி பயன்படுத்தினீங்க அப்படிங்கிறது தான் நமக்கான டெஸ்ட். அப்போ இது ஒரு வார்த்தை. அப்ப எல்லாமே டெஸ்ட் தான். இறைவன் நமக்கு தந்த அத்தனையுமே டெஸ்ட் தான். அம்மா அப்பாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், உங்க சுத்தி உங்க லைஃப்ல ஒருத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லி உங்க லைஃப்குள்ள ஒருத்தவங்க என்டர் ஆயிட்டாங்கனாலே இறைவன் உங்களை ஹலிஃபாவாக நியமிச்சிருக்கான். கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட தந்திருக்கான். அந்த தந்த நேரத்தில் நீங்க எப்படி அவர்களை பயன்படுத்துறீங்கங்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கேள்வி கேட்டு அதுக்கு ஏத்த ரிவார்டை நமக்கு தருவான். எஸ், அமானிதம். ஸோ ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது, ஹியூமன்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். இதே இந்த விஷயம் விலங்குகளுக்கு கிடையாது. ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். இப்ப புரியுதா? ஏன் பெற்றோர்களை நோவினைப்படுத்தாதீங்க, பிள்ளைங்களை கஷ்டப்படுத்தாதீங்க, கணவன், இவ்வளவு விஷயமும் என்னன்னா அந்த அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த எப்படி ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸா இருக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சட்டத்திட்டங்களுமே. அப்போ இப்போ இந்த ஒரு வார்த்தை, இந்த ஹலிஃபான்னா இறைவனுடைய பிரதிநிதி இப்படிங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயுமே நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். இந்த பூமி மேல நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன், ஒரு மரத்துல நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன், என் புள்ள விஷயத்துல நான் ரெஸ்பான்சிபிளா இருப்பேன். ஏன்னா அல்லாஹ் என்ன ஹலிஃபாவா நியமிச்சிருக்கான், நாளைக்கு என்னை விசாரிப்பான். அப்ப சோ நான் ஐ எம் a ரெஸ்பான்சிபிள் பர்சன். ஒருத்தன் முடிவெடுக்க ஆரம்பிச்சாலே அவன் சைக்கலாஜிக்கலி ஃபிட் ஆக ஆரம்பிச்சிருவான். இப்போ இன்னொரு ஒரு டேர்ம் பாருங்களேன். இப்ப நான் மொபைல் போனை கொடுத்துட்டு போறேன், ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு 2 நாள் வச்சுக்கோன்னு தந்துட்டு, நான் 3வது நாள் திருப்பி உங்ககிட்ட கேட்கும் போது என்னோடதுன்னு நீங்க சொல்ல முடியுமா? அத சொல்ல முடியாது தானே. அப்போ இந்த உலகத்துல உள்ள எதுக்குமே நாம ஓனர்ஸ் கிடையாது. இந்த உலகத்துல உள்ள இப்ப ஒரு ஒரு ட்ரெஸ்ஸோ இல்ல ஒரு ஷாலோ ஒரு புர்காவோ உங்களுடையதுன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஓனரா இருக்கீங்க. திடீர்னு உங்க தங்கச்சி சொல்றா, அக்கா அக்கா இது உன்னோட புர்கா இல்லக்கா, இது அந்த பக்கத்து வீட்டு அக்காவோட புர்கா அக்கா, அவங்க கிட்டயே கொடுத்துரு, அவங்கதான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தங்கச்சி என்ன பண்றா, புர்காவை அப்பி அவ கையில கொடுத்துட்டு அந்த அக்கா கிட்ட போய் கேக்குறா, அக்கா அக்கா ப்ளீஸ் எனக்கு ஒரு நாள் அந்த புர்காவை போட்டுக்கோங்களேன்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேக்குறா. இப்போ உங்க அக்காவுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? புரியலையா? உங்களுடைய சிஸ்டர் தான் ஒரு பொருளுக்கு ஓனர். எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேனா உங்க அக்காவோட பேனா, அது நீங்க என்ன பண்றீங்க, இப்போ இந்த பேனாக்கு ஓனர் அப்படின்றது உங்க அக்கா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, தங்கச்சி, நீங்க என்ன பண்றீங்க, அந்த ஓனர்ஷிப்பை வாங்கி, அந்த பேனாவை வாங்கி பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கொடுத்துட்டு அவங்கள ஓனர் ஆக்குறீங்க. அவங்கள ஓனர் ஆக்கிட்டு இவங்க கிட்ட இருக்க ஓனர்ஷிப்பை பிடுங்கி அவங்க கையில கொடுத்துட்டு நீங்களே போய் அந்த பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட, ப்ளீஸ் அக்கா ஒரு நாளைக்கு அந்த பேனாவை யூஸ் பண்ணி எனக்கு தாங்கன்னு அவ கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஓனரான உங்க அக்கா எப்படி ஃபீல் பண்ணுவாங்க, என்ன மாதிரி மனநிலை இருக்கும்? கோபம் வரும். நான் தான் எதுக்கு நீ என்னோட ஓனர்ஷிப்பை வாங்கி இன்னொருத்தி கிட்ட கொடுத்த? இப்ப புரியுதா அல்லாஹ் ஷிர்கை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறான்னு? நீ அல்லாஹ்வோட ஓனர்ஷிப்பை வாங்கி இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்குறோம், இன்னொருத்தவங்க கிட்ட போய் கெஞ்சிரும்.
எனக்கு அதத்தா இதத்தா, எனக்கு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சாமி முன்னாடி கும்பிட்டு கேக்குறாங்க. மத்தவங்க கிட்ட போய் ஏன்னா பிரச்சனை என்னன்னா நீ ஓனர்ஷிப்ப போய் இன்னொரு ஆள்கிட்ட குடுத்து வச்சிருக்க. இறைவனுடைய ஓனர்ஷிப் அல்லாஹ் சொல்றான், நான் தான் எல்லாத்துக்கும் ஓனர். நான் தான் ஓனர். எனக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்குன்னு ஸ்ட்ராங்கா சொல்லும்போது, இறைவன் தான் படைச்சான், இறைவன் தான் குடுக்குறான், இறைவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும்போது, நீ அந்த ஓனர்ஷிப்ப வாங்கி மற்ற கடவுள்கள்ட்ட ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு மரத்துக்கிட்ட, ஒரு கல்லுக்கிட்ட எல்லாம் நீ அந்த ஓனர்ஷிப்ப குடுக்கும்போது இறைவன் கோபம் கொள்கிறான். இதனாலதான் தௌஹீது விஷயத்துல நாம கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்றது. ஆஃப்டர் ஆல் ஹியூமன்ஸ் நமக்கே இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா ஆண்டவனுக்கு அதிகமான ரோஷம் வரும் அவனுடைய ஓனர்ஷிப்பை வாங்கி நம்ம இன்னொருத்தவங்க கையில கொடுக்கறதுனால. இப்ப இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், உலகத்துல எதுக்குமே நாம ஓனர்ஸ் இல்லங்கும் போது எது மேலயாவது நமக்கு பொசசிவ்னஸ் வருமா? நாம சொல்றோம்ல, என் ஃப்ரெண்டு மேல எனக்கு பொசசிவ். நம்ம சில பேர் வந்து தன்னோட பொருளை இன்னொருத்தவங்க கிட்ட கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஏன் பொருள். நாம புரிஞ்சுக்கணும், we are not the owners. இறைவன் எனக்கு கொடுத்திருக்கான். இந்த பொருளுக்கு ஓனர். உலகத்துல எதையுமே ஓனர்ஷிப்பே நம்ம எடுத்துக்க முடியாது. எது வேணா எப்ப வேணா நம்ம கிட்ட வரும். எது வேணா நம்ம கிட்ட வரும், எப்ப வேணா அது திருப்பி நம்மளை விட்டு போயிடும். இந்த மனநிலையில நம்ம லைஃப கடந்து போகும்போது எந்த இழப்பாவது நம்மளை கஷ்டப்படுத்துமா? யோசிச்சு பாருங்க. இத புரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்ல எது நடந்தாலும் தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது வரும், அது போயிடும். இறைவன் தந்திருக்கான், இறைவன் தான் ஓனர். அப்போ எது மேலயுமே நமக்கு பொசசிவ்னஸே வராது. நம்ம கணவன் மேலயா இருக்கட்டும், எது மேலயுமே இது என் புள்ள, யாரும் என் பிள்ளைய தூக்க கூடாது, இது என்னோட ஹஸ்பண்ட், இது என்னோட அம்மா அப்பா, அக்கா தங்கச்சிகளுக்கு இடையில என் அம்மா எனக்கு தான். சோ நம்ம ஓனர்ஸ் கிடையாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இறைவன் நமக்கு தந்தா, இறைவன் நம்மள்ட்ட அதை எடுத்துருவான். சோ இப்ப இந்த ஹலீஃபா, நான் யாரு இந்த பூமியில அப்படின்றத உணர்ந்தாலே நம்ம சைக்காலஜிக்கலி வெல்ஃபிட்டான பர்சன்ஸா மாற ஆரம்பிச்சிடும். சோ எதுக்குமே நான் ஓனர்ஸ் கிடையாது, இறைவன் எனக்கு தந்திருக்கான். இன்ஷால்லா அது இதுலதான் வரும். இப்ப உலூஹியா இந்த விஷயத்துலதான் வரும். இன்ஷால்லா பாப்போம். அப்போ அல்லாஹ் வந்து என்ன பண்ணா, ஹலீஃபாவா நியமிக்கிறான். அப்ப மலக்குமார்கள் கேக்குறாங்க, பூமியில குழப்பம் செய்யக்கூடிய மனிதர்களையா நீ படைக்க போறன்னு கேக்குறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்துட்டு டெஸ்ட் வைக்கிறான். சோ மலக்குமார்கள் பதில் சொல்ல மாட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாவற்றோட பெயரையும் சொல்லுவாங்க. உடனே அல்லாஹ் என்ன பண்ணுவான், சஜிதா செய்ய சொல்லுவான். எல்லா மலக்குமார்களும் சஜிதா செய்வாங்க. ஆனா இப்லீஸ் மட்டும் சஜிதா செய்ய மாட்டான். சோ அல்லாஹ் வந்து நம்மளுடைய எதிரியாக ஷைத்தான் ஆக்கிடுறான். நமக்கு பகிரங்கமான எதிரியா ஷைத்தான் ஆகிடுறான். இப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு மரத்துக்கிட்ட நெருங்காதீங்க அப்படிங்கும்போது ஷைத்தானுடைய தூண்டுதல், இதெல்லாம் நம்ம பின்னாடி ரொம்ப பிரீஃபா பார்ப்போம். சோ ஷைத்தானுடைய தூண்டுதலின் பேர்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறில் வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு கேட்பாங்க. இங்கதான் நம்ம கான்செப்ட புரிஞ்சுக்கணும். இறைவன் நம்மள இப்போ வந்து நம்ம எல்லாரும் பொதுவா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அல்லாஹ் வந்து நம்மள வந்து சொர்க்கத்துல இருந்து அனுப்பிட்டான். அல்லாஹ் வந்து நம்மள சொர்க்கத்துல இருந்து நம்ம பனிஷ்மெண்ட்டுக்காக தான் பூமிக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து பனிஷ் பண்ணிட்டான் நம்மள அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிறிஸ்தவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு வந்து நம்ம பூமியில உள்ள அத்தனை பேரோட பாவங்களையும் சுமர்ந்திருக்காரு. ஆதம் தப்பு செஞ்சனாலதான் ஆதம் தப்புனால நம்ம எல்லாருமே அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பனிஷ்மெண்ட்டுக்காக எல்லாம் இந்த பூமிக்கு வரவழைக்கப்படல. ஏன்னா அல்லாஹ் வந்து நான் சொன்ன அந்த முதல் வசனத்திலேயே ஃபில் அருளி ஹலீஃபாங்கிறானா, இந்த பூமியில தான் நான் மனுஷனை படைக்க போறேன்ட்டு. அல்லாஹ் நம்மள சொர்க்கத்துல வச்சிக்கிற முடிவே கிடையாது. நம்ம எப்படியும் கீழே தான் வரப்போறோம். ஆனா அதுக்கு நடுவுல இவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் வந்து நிகழ்த்தி காட்டியிருக்கான். நம்மள வந்து சொர்க்கத்துல வச்சு நம்மள அங்க வாழ வைக்கணும்ன்றதுலாம் அல்லாஹ்வோட முடிவு கிடையாது. நம்மள இங்க அனுப்புறதுதான் அல்லாஹ்வோட முடிவு. அத அங்கேயே சொல்லிட்டான். ஃபில் அருள் மீன்ஸ் பூமி.
அப்ப பூமியில தான் நான் ஹலிஃபாவை உண்டாக்க போறான்னு சொல்லும் போது அப்ப நம்ம அந்த பூமிக்கு பனிஷ்மெண்ட்டுக்காக வரல. அப்போ எதுக்காக வந்தோம்? எதுக்காக இறைவன் இவ்வளோத்தையும் நிகழ்த்தினா? எதுக்காக இங்க அனுப்புனான்? அப்போ ஆதமலை இதெல்லாம் நீங்க பாண்டர் பண்ணுங்க, நீங்க யோசிங்க. ஆமா, நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம மேல இருந்து வந்து பனிஷ்மெண்ட்டுக்காக தான் இங்க வந்து பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்கு. அப்போ அல்லாஹ் வந்து நம்மள நீங்க இந்த பூமிக்கு போங்கன்னு அனுப்பிட்டான். அனைவரும் இந்த பூமியிலிருந்து இறங்கி விடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறான். சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொல்றான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். யார் அதை பற்றி பிடிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் கவலையோ பயமோ கிடையாது. கவலையும் பயமும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ். பயம் அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல ஆங்ஸைட்டின்னு சொல்லுவோம். கவலை அப்படிங்கிறது தான் இங்கிலீஷ்ல டிப்ரெஷன்னு சொல்லுவோம். அப்ப அல்லாஹ் தீர்வு கொடுத்துட்டானா, என்னிடமிருந்து நேர்வழி வரும், அதை பற்றி பிடிச்சுக்கிறவங்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. இங்க வந்து சைக்காலஜில கனெக்ட் ஆகிட்டோம். அப்போ அப்ப அல்லாஹ் எதுக்கான தீர்வை கொடுக்குறான்? நீங்க பூமியில இருந்து போறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது, பூமியில எப்படி வாழணும்னு தெரியாது, பூமியில உள்ள விஷயங்களை எப்படி கையாளணும்னு தெரியாது, நீங்க புதுசா படைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களை திடீர்னு பூமிக்கு அனுப்ப போறேன். அப்போ நீங்க போய் அங்க எப்படி நடந்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிற மேனுவல் புக்கை நான் உங்களுக்கு அனுப்புவேன். மேனுவலா அந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த பொருளை எப்படி பயன்படுத்தணும்னு அந்த இது சொல்லி தருவாங்கல்ல. அந்த இப்போ வந்து ஒரு பட்டுப்புடவை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ட்ரை வாஷ் ஒன்லின்னு அதுல எழுதி கொடுத்துருப்பான். யார் எழுதி கொடுத்துருப்பா? அதோட அதை உருவாக்குனவங்க எழுதி கொடுத்துருப்பாங்க. இப்ப நான் என்ன பண்றேன்? அதை வாங்கிட்டு வந்து இவன் என்ன சொல்றது, நான் என்ன கேக்குறது? எனக்கு துணிய அலசாம போட்டா பிடிக்காது. என் மனசு சொல்லுது, என்னாலலாம் அதை அலசாம போட முடியாது அப்படின்னு போய் பட்டு புடவைய சோப்பு தூள்ல முக்கி எடுத்து காய வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாதிப்பு யாருக்கு? எனக்கா அந்த துணியை உருவாக்குனவனுக்கா? நமக்கு தான். நமக்கு. துணியை உருவாக்குனவன் ஒரு கண்டிஷனை சொல்லிட்டான். ஆனா அதை பின்பற்றாம என் இஷ்டத்துக்கு நான் நடந்தா பாதிப்பு அவனுக்கு கிடையாது. அவனுக்கு பாதிப்பு ஆகிடுன்னு சொல்லி அந்த சட்டத்தை போடல. எனக்கு பாதிப்பு ஆகிடக்கூடாது, நான் நஷ்டமாயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்டிஷன்ஸை போட்டிருக்கான். இதே விஷயம்தான் அல்லாஹ் அப்பையிலிருந்து இப்ப வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அல்லாஹ் நம்மளை பூமிக்கு அனுப்பி இங்க எப்படி வாழ்ந்தால் நாம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக சில மேனுவல்ஸ், சில கண்டிஷன்ஸ், இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு இறக்கி தந்திருக்கான். இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி யாரு நடக்கிறாங்களோ அவங்க முஸ்லிம்ஸ். எப்படி வாழணும் அப்படின்ற வழிமுறைகளை கத்து தர்றதுதான் இஸ்லாம். ஹிஜாப் போடணும், ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அப்சஸ்டா இருக்கணும், ஒரு விஷயத்து மேல ரொம்ப தீவிரமா இருக்கணும், இல்லைன்னா நரகத்துக்கு போயிரும், இது மட்டும் கிடையாது இஸ்லாம். இஸ்லாத்தை வேற மாதிரி புரிஞ்சு அதை வேற மாதிரி வெளிப்படுத்தி இஸ்லாம்னாலே பயப்படுற அளவுக்கு நம்ம ஆக்கி வச்சிருக்கோம். சோ நமக்கு முதல்ல புரிதல் வேணும், நான் எப்படி வாழணும் அப்படின்ற வழிகாட்டல் தான் இஸ்லாம். அப்ப இறைவன் சொன்ன முறைப்படி வாழும் போதுதான் நான் முஸ்லிம். ஆயிஷான்னு பேர் வச்சனாலயோ ஹதீஜான்னு பேர் வச்சனால மட்டும் நான் முஸ்லிம் கிடையாது. இறைவன் சொன்ன அந்த கண்டிஷன்ஸை, இறைவன் சொன்ன அந்த வழிகாட்டுதல்களை நான் ஃபாலோ பண்ணும்போதுதான் நான் யாரா இருப்பேன் அப்படின்னா முஸ்லீமாக இருப்பேன். அந்த வழிமுறைகளை கற்றுத்தருவது இஸ்லாம். யாரெல்லாம் அந்த கற்றுத்தந்த வழிமுறைகளை பின்பற்றாங்களோ அவங்க முஸ்லிம். இத பின்பற்றி நடக்கும்போது he attained peace. அவன் பீஸ்ஃபுல்லா வாழ்வான். சோ அப்படி இருக்கவங்க தான் முஸ்லிம். முஸ்லிம் பீஸ்ஃபுல்லா தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இந்த ஒரு சம்பவத்திலேயே நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமா இருக்கு. இன்ஷால்லா அதெல்லாம் ஃபியூச்சர்ல பார்ப்போம். இந்த ஒரு சம்பவத்திலேயே அவ்வளோ டாபிக்ஸ் கவர் ஆகும். இன்ஷால்லா ஃபியூச்சர்ல பார்ப்போம். அப்போ
இதுதான் நம்ம வந்ததுக்கான நோக்கம். அப்போ இறைவன் இங்க அனுப்பி இங்க ரெஸ்பான்சிபிள் பர்சனா நம்மள நியமிச்சு நம்மள டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ இங்க வந்து நான் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணுனா நான் நிம்மதியாக இருக்க முடியும்ன்றதுலதான் இந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் வருது. அதுலதான் தௌஹீத் ருபூபியா பார்த்தோம். அடுத்து தௌஹீத் உலூஹியா. அப்போ தௌஹீத் உலூஹியா அப்படிங்கும்போது இலாஹ் இலாஹ் இலாஹ்னா வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலாஹ் லா இலாஹ லா என்னமா? இறைவன் வணக்கத்திற்கு இலாஹ் இலாஹ் இல்லல்லா சொல்றோமா? லா இலாஹ் இலாஹுங்கும் போது வணக்கத்திற்குரியவன். அப்படின்னா தௌஹீத் உலூஹியா அப்படிங்கிறது முன்னாடி இறைவன் ஒருத்தன் தாங்கிறத நம்புறது. ரெண்டாவது இது இறைவன் அவன் அல்லாஹுக்கு மட்டுமே வணக்கம், வேற யாரையுமே நான் வணங்க மாட்டேன், இறைவனை மட்டுமே நான் வணங்கணும் அப்படின்றதுதான் தௌஹீத். அதுல ஒருமைப்படுத்தணும், நான் மத்தவங்களை கூட்டு சேர்க்காம இறைவனை மட்டுமே வணங்கணும் அப்படின்றது தௌஹீத் உலூஹியா. என்னோட வணக்கம் அத்தனையுமே இறைவனுக்கு தான். இப்ப வணக்கம்னா அதுல எதெல்லாம் வரும்? தொழுகை, திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துட்டே இருக்கிறது, செய்யறது, அவன் கூறிய நல்ல அமல்கள் எல்லாத்தையும் செய்யறது, அவனை நினைவுபடுத்தக்கூடிய செயல்களை ஒவ்வொன்றையும் செய்யறது. மாஷா அல்லாஹ். இப்போ ஒரு கேள்வி, மக்கா காஃபிர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தௌஹீதுல எந்த தௌஹீத பின்பற்றினாங்க, எந்த தௌஹீத பின்பற்றல? அவங்க வந்து அல்லாஹ் இருக்காங்கன்னு நம்புனாங்க சிஸ்டர். மாஷா அல்லாஹ். சிலை வணக்கத்திலயும் ஈடுபட்டாங்க, ஒரு மீடியேட்டர் மாதிரி சிலை வணக்கத்திலயும் ஈடுபட்டாங்க. சிலை வணக்கத்துல ஈடுபட்டுட்டாங்க அப்படின்றது என்னன்னா, வணக்கத்தை வேறொரு ஆளுக்கு செலுத்திட்டாங்க, மீடியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ நீங்க வந்து அல்லாஹுவை பயப்படுற மாதிரி உங்க பாஸ பயப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேல உள்ளவங்களுக்கு பயப்பட்டீங்க அப்படின்னா இதே வணக்கத்தை உங்க பாஸ்க்கு செஞ்சுட்டீங்கன்னு அர்த்தம். எங்கெங்க வருது பாத்தீங்களா? இப்போ வந்து சரி ஃபர்ஸ்ட் அந்த மக்காவாசிகள் விஷயத்துக்கு வந்துரும். மக்காவாசிகள் தௌஹீத் ருபூபியாவை ஏத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் இருக்காங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எதை அவங்க பின்பற்றல அப்படின்னா தௌஹீத் உலூஹியாவை என்ன பண்ணாங்கன்னா வணக்கத்தை இறைவனை தவிர மத்தவங்களுக்கு செலுத்தினாங்க, நேர்ச்சைகளை இறைவனை தவிர சிலைகளுக்கு செலுத்தினாங்க, நேர்ச்சைகள் செலுத்தினாங்க. சோ துவா கேட்கும் போது இறைவனை விட்டுட்டு சிலைகள் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சாங்க. இது அந்த காலகட்டத்துல நடந்த விஷயம். இந்த காலகட்டத்துல தௌஹீத் உலூஹியால நாம என்ன தப்பு பண்றோம்? சைக்கலாஜிக்கலா தர்காவுக்கு போறோம் சிஸ்டர். அது கேட்கல, சைக்கலாஜிக்கலா என்ன பண்றோம்? அது உங்களுக்கு ஒஸ்தாது நடத்துவாங்க. சைக்கலாஜிக்கலா தௌஹீத் உலூஹியாவை பின்பற்றாமல் சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அல்லாஹ் இருக்காங்கிறத மறந்துட்டு ஐயோ இவங்கனாலதான் இது நடந்துச்சோ அப்படிங்கறத பத்தி சிந்திக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான். நம்பிக்கை துரோகம்னா அப்ப நீங்க இன்னொருத்தவங்களை நம்புனீங்க, அதுதான் அல்லாஹ்வை மறந்துட்டு இன்னொருத்தவங்களை நம்புறதுன்னு தோணுது எனக்கு. முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், இது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இப்போ வந்து அதே மாதிரிதான் இறைவனை பயப்படுற மாதிரியே மனிதர்களை பயப்படுறது. நம்ம இப்ப என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம்? அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், நீங்கள் உங்களுடைய ஹவா மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டீர்கள், நீங்க உங்க மனோ இச்சையை தான் வணங்கிக்கிட்டு இருக்கீங்கிறான். வணக்கம்னா பின்பற்றுறது, வணக்கம்னா ஜஸ்ட் தொழுவுறது அப்படிங்கிறது என்னன்னா இறைவன் சொன்னதை நாம பின்பற்றோம். இறைவன் சொன்னா ஃபஜர் தொழுவுன்னு நாம தொழுவுறோம். இறைவன் சொல்வதை கேட்டு நடக்கிற அத்தனையுமே வணக்கம் தான். இறைவன் புறம் பேசாதன்னு சொல்றான், நான் கேட்டு நடந்தேன் அப்படின்னா நான் வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். புரியுதா? இறைவனை வணங்குறேன்னு அர்த்தம். இறைவன் சொல்ற அத்தனையுமே கேட்டு நடக்கிறது தான் வணக்கம். ஓகேவா? அப்போ இறைவன் சொல்றான் ஒரு இடத்துல, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல,
நீங்கள் உங்களுடைய மனோ இச்சைகளை கடவுளாக்கி கொண்டீர்கள் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? என் மனசு எதை சொல்லுதோ அதுபடி கேட்டு நாம நடக்கிறது. என் மனசு இப்ப வந்து ஒருத்தி என்கிட்ட வந்து சண்டை போடுறான்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தி வந்து சொல்றா, சி என்னடி ட்ரெஸ் போட்டிருக்க கேவலமா இருக்குன்னு சொல்றான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அறிவினர்கள் உங்களிடம் வந்து பேசினால் சலாம் சொல்லிட்டு போங்கங்கிறது இறைவனுடைய வார்த்தை. ஆமா தானே? இப்போ இறைவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கும், நம்ம மனசு ஒண்ணு சொல்லி கொடுக்கும். நம்ம மனசு என்ன சொல்லிட்டு, இவ யாரு நம்மளை பத்தி இப்படி பேச, இவ ட்ரெஸ் மட்டும் நல்லாவா இருக்கு, கேவலமா இருக்குன்னு அவகிட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணுவோம். அவ போனதுக்கு அப்புறம் அவளை பத்தி புறம் பேசுவோம், இவ ரொம்ப ஒழுங்கோ, இந்த மாதிரி பேசுவோம். அப்போ இறைவனுடைய வார்த்தைகளை நாமல் வழிபடாம ஏன் மனசு என்ன சொல்லுதோ அதுக்கு நாம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கோபம் கொள்ள, ஆனாலும் என்னையே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் கோபப்படுறேன், இல்ல என்னையே என்னால கண்ட்ரோல் முடியாம நான் பாட்டு கேட்கிறேன், நான் புறம் பேசுறேன், நான் பொய் பேசுறேன் அப்படின்னா நான் என்னுடைய மனோ இச்சையை, என்னுடைய மனசை நான் இப்ப வந்து பசங்களை இல்ல பொண்ணுங்களை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறது இறைவன் தடுத்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா என் மனசுக்கு அது பிடிக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு பையனை திரும்பி பார்க்கும்போது இப்போ வந்து என் மனசு சந்தோஷப்படுதுச்சா, இவனை பார்த்தா என் மனசு சந்தோஷப்படுதுன்னு என் உள்ளம் சொல்லி தரும்போது நான் அதை கேட்டு அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்ப பார்ப்போம், நம்ம மனசு சந்தோஷமா இருக்குன்னு கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம யாரை வணங்குறோம்? நம்மளுடைய ஹவாவை, நம்மளுடைய மனோ இச்சையை வணங்குறோம்னு அர்த்தம். இப்ப புரியுதா உலூஹியால எங்கெங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னு? இப்ப இந்த மிஸ்டேக்ல தான் நம்ம என்ன பண்றோம், நான் இவளை நம்புனேன், இவன் என்னை ஏமாத்திட்டா, இவளை நான் அவ்வளோ நம்புனேன், இவன் எனக்கு மோசம் பண்ணிட்டா. இங்க இந்த இடத்துல இறைவன் மேல அந்த முழு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை வராது. எல்லாமே இப்ப என் ஃப்ரெண்டு துரோகம் செஞ்சுட்டா கூட அது இறைவனிடத்திலிருந்து வந்ததுதான். இறைவன் ஏதோ ஒண்ணு என்கிட்ட சொல்ல வர்றான், அதனாலதான் இவ இப்படி நடந்துக்கிறாங்கும் போது அந்த பொண்ணு மேல வன்மமும் நமக்கு வராது. சி நம்மளை இவ இப்படி ஏமாத்திட்டாலே, நாம இப்படி ஏமாத்திட்டோங்கிற பிரச்சனையும் நமக்கு வராது. இப்போ நிறைய பேர் அல்லாஹ் வந்து குரான்ல சூரா அன்கபூத், சிலந்தி பூச்சி அப்படின்ற ஒரு சூரா, இந்த சூறால ஒரு வசனத்துல சிலந்தி பூச்சின்னு இந்த வசனத்தை வச்சுதான் வரும் அந்த சூறாக்கு பேரு. அந்த வசனத்துல அல்லாஹ் சொல்லியிருப்பான், யார் இறைவனை தவிர மற்றவற்றை நம்புறாங்களோ, மத்த விஷயத்து மேல நம்ம சொல்றோம்ல, நான் உன்னையேதான் நம்புறேன். அப்ப நம்ம ஹஸ்பண்ட சொல்லுவோம், நீங்க தாங்க எனக்கு எல்லாம், நான் உங்களைத்தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சில உம்மாமாரோ பிள்ளைங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்ப வந்து எனக்கு வந்து ஒரு நாத்தனார் இருக்கு, கல்யாணம் ஆகாத பிள்ளை. இப்போ என் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க இது வந்து ரியலாவே என் மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட பார்த்து, தம்பி நான் உன்னதாமா நம்பி இருக்கேன்னு சொல்லுவாங்க. நான் உன்னதான் நம்புறேன், என் பிள்ளைய நீதான் நல்ல பையனா பார்த்து இப்ப பாருங்க எப்படி நான் இந்த விஷயத்தெல்லாம் அப்ளை பண்ணாதனால என்னென்ன நடக்குதுன்னு. ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்போ என்ன, இப்போ எங்க மாமியார் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவாங்க, அம்மா நான் உன்னதான் நம்பியிருக்கேன், நீ தான் என் பிள்ளைய கரை சேர்க்கணும், நீ தான் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணணும். அது வந்து அவங்க வாயால மட்டும் சொல்ல கிடையாது, அதுதான் உண்மை. அவங்க வந்து என் ஹஸ்பண்டை தான் நம்புறாங்க, முழுக்க முழுக்க என் ஹஸ்பண்ட் தான் பண்ணணும்ன்றத நம்புறாங்க. இந்த இடத்துல வந்து இறைவனை நம்புவதுங்கிற விஷயம் வந்து இல்லை. அல்லாஹ் தான் நமக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்தா, அதை எப்படி கல்யாணம் பண்ணணும்னு அல்லாஹ் உதவி செய்வான்ற நம்பிக்கை இல்லை. அவங்க முழுக்க முழுக்க மனிதர்களை நம்புறாங்க. நம்புறதுல என்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, இப்ப கல்யாணம் ஆகி நான் வந்துட்டேனா, இப்ப அவங்களுக்கு தூக்கமே கிடையாது.
என்ன தூக்கம் இல்லைன்னா டெய்லி அவங்க இன்செக்யூரா ஃபீல் பண்றாங்க. எப்படின்னா மருமக வந்துட்டா, அப்போ நம்ம பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க விடாம எதுவும் பண்ணிருவாளோ, நம்ம என்னை பிள்ளையும் பிரிச்சிருவாளோ இப்படின்னு அவங்க மனசு இன்செக்யூரா ஃபீல் ஆகி அவங்களோட பிஹேவியர்லாம் தப்பு தப்பா போகும். இப்போ டெய்லி அவங்க நிம்மதி இல்லாம தான் இருப்பாங்க. எங்க நம்ம புள்ள நம்மளை விட்டு போயிருவானோ, நம்ம பிள்ளைக்கு எதுவும், நம்ம தங்கச்சிக்கு எதுவும் பண்ண மாட்டானோ, பொண்டாட்டி கூடவே போயிருவானோ. இப்போ அவங்களும் நிம்மதியா இல்ல, அவங்களுடைய செயல்பாடுகள்னால நாங்களும் நிம்மதியா இல்ல. இவ்ளோ பிரச்சனைக்கும் என்ன காரணம்? என்ன பண்ணி இருந்தா இந்த இவ்ளோ பிரச்சனையும் சரி பண்ணிருக்கலாம்? இது ஒரு ப்ராப்ளம், ஃபேமிலியே ப்ராப்ளம்ல போகுது. இப்ப நாங்க நிம்மதி இல்லாம இருக்கோம். என் மாமியார் உண்மையிலேயே சொல்ல போனா நிம்மதி இல்லாம இருக்காங்க. என்ன பண்ணுனா இந்த பிரச்சனை இவ்வளவும் சரியாகும்? வீண் எண்ணம்லாம் சொல்லாதீங்க. இங்க என்ன பிரச்சனைன்னா, அவங்க அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கணும். இறைவன் மீது வைக்க அவங்க வேண்டிய மனிதர்களை நம்பிட்டாங்க. அல்லாஹ்வை நம்பிட்டாங்க. நம்பாம மனிதர்களை நம்பிட்டாங்க. மனிதர்களை நம்பிட்டாங்க. வைக்க வேண்டிய அந்த நம்பிக்கைய மனுஷங்க மேல வச்சுட்டாங்க. அப்போ அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல சொல்றான், அந்த அன்கபுத் சூரால சொல்றான், நீங்க வந்து இறைவனை தவிர வேறு எதை ஒண்ண நீங்க பாதுகாவலர்களாக எடுத்துக்கிட்டாலும், வேற எதை அப்படின்னா, ஈவன் இப்ப நான் வந்து நினைக்கிறேன், என்கிட்ட பணம் காசு இருக்குப்பா, அது என்னை காப்பாத்திரும். இப்ப வந்து நான் யார பாதுகாவலரா எடுத்திருக்கேன்? பணத்தை பாதுகாவலரா எடுத்திருக்கேன். இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு என் பையன் இருக்கான், அவன் என்னை காப்பாத்திருவான் இப்படின்னு நான் நினைச்சேன். அப்படின்னா இப்ப நான் யார பாதுகாவலரா எடுத்திருக்கேன்? என் பையனை பாதுகாவலரா எடுத்திருக்கேன். இதே மாதிரிதான் என் மாமியார் அவங்க பையனை பாதுகாவலரா எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கும் போது சொல்றான், யார் இறைவனை தவிர்த்து வேறவற்றை பாதுகாவலரா எடுத்துக்கிறாங்களோ அவர்களுக்கு உதாரணம், அந்த பாதுகாவலுக்கு உதாரணம் என்னன்னா, சிலந்தி வலையின் உதாரணத்தை போன்றது. இருக்கிற வீடுகள்லயே பலகீனமான வீடு சிலந்தி பூச்சியின் வீடாகும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்றான். இப்போ சிலந்தி பூச்சியோட வலை எப்படி இருக்கும்? ரொம்ப லேசா இருக்கும். அது பின்னும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு பின்னணும். ஆனா ஒரு நொடி பொழுதுல என்ன பண்ணிடலாம்? அந்த வீட்டை நம்பி யாராவது ஒளிஞ்சுக்குவோமா? அந்த வீட்டை நம்பி யாராவது பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவோமா? செக்யூரா இருக்க முடியுமா? இப்போ என் மாமியார் வந்து என் ஹஸ்பண்ட நம்பினனாலதான் அவங்களால செக்யூரா ஃபீல் பண்ண முடியல. ஒரு வீடு உடைஞ்சு உழுவுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துகிட்டு உங்களால செக்யூரா இருக்க முடியுமா? ஓகே, இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்கலான்னு செக்யூரா இருக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரிதான் இறைவனை தவிர்த்து வேற எது ஒண்ண உங்களுக்கு பாதுகாவலரா நீங்க எடுத்துக்கிட்டாலும் உங்களால செக்யூரா இருக்க முடியாது. இப்போ ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணும்போது சொன்னாங்க, நான் பயப்படுறேன், யார பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு, என்னை ஏமாத்திருவாங்களோன்னா இதுதான் பிரச்சனை. இறைவனை தவிர்த்து பிறவற்றை உங்களோட பாதுகாப்பா நீங்க வச்சிட்டு இருக்கீங்க. அது பணமா இருக்கலாம், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட பதவி. நான்லாம் சிஎம், எனக்கு ஒண்ணுமே வராது. இப்ப உங்களுக்கு பாதுகாவலரா யார் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா சிஎம். என்ன சுத்தி இவ்ளோ பாடி கார்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒண்ணும் நடக்காதுன்னு நான் பெருமையில நடக்கிறேன். ஃபிரௌன் நடந்தான்ல, என்கிட்ட இவ்ளோ பெரிய ஆட்சி அதிகாரம் இருக்கு, என்கிட்ட இவ்ளோ பெரிய படைபலம் இருக்கு, எனக்கு ஒண்ணும் ஆகாது, இறைவனை தவிர பிறவற்றை பாதுகாவலராக ஆக்கிக்கிட்டு அதோட மமதையில ஆடுறது. அப்போ அல்லாஹ் சொல்றான், அப்படி எடுத்துக்கிட்டவங்களுக்கு உதாரணம் பணமோ பதவியோ எந்த ஒண்ண நீங்க இறைவனை விட்டுட்டு நீங்க பாதுகாவலரா எடுக்கிறீங்களோ அதுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணத்தை போன்றது. அந்த வீடு ரொம்ப பலகீனமான வீடு, அதை எப்ப வேணா டேமேஜ் ஆகும், நிமிஷத்துல அது அழிஞ்சு போகக்கூடியது அந்த பாதுகாப்பெல்லாம் அப்படின்றது நமக்கு வெளிப்படையா தெரிகிற அர்த்தம். இப்போ நம்மள நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள் வரும். என்ன அப்படின்னா, நான் அவளை நம்பினேன், அவ என்னை ஏமாத்திட்டா. வேற என்னெல்லாம் சொல்லலாம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நம்பிக்கை மோசடிங்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப எப்படின்னா, சிலந்தி பூச்சி பத்தி ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா யாருக்காச்சும்? சிலந்தி வலைய பத்தி, சிலந்தி வலைக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது. உலகத்திலேயே ரொம்ப ஹாரிபிளான ஹவுஸ்னாலே அந்த இடத்துல பீஸ் இருக்கணும், அதுதான் ஹவுஸ். சிறந்த ஹவுஸ்னா அந்த இடம் பீஸ்ஃபுல்லா இருக்கும்.
சிலந்தி வலையில அல்லாஹ் ஏன் இந்த இடத்துல மத்தவற்றெல்லாம் விட்டுட்டு சிலந்தி வலைய அல்லாஹ் தேர்ந்தெடுத்து சொல்றான் அப்படின்னா, சிலந்தி பூச்சி இருக்கு தெரியுமா? சிலந்தி பூச்சில பெண் பூச்சியும் பெண் பூச்சி ஆண் பூச்சி அவங்க சேர்ந்து அந்த அந்த வெப்பை வந்து கட்டி வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஆண் பூச்சியும் பெண் பூச்சியும் மேட் பண்ண அடுத்த செகண்ட், அடுத்த நிமிஷமே பெண் பூச்சி அந்த ஆண் பூச்சிய முழுங்கிருமா, கொன்னுருமா. அந்த வலையில இருக்க குட்டி போடும் தெரியுமா? அந்த இப்ப ஆண் பூச்சி கூட உறவு கொண்டு அதுக்கப்புறம் அந்த குட்டி சிலந்தி பூச்சி வரும் தெரியுமா? சில நேரத்துல அந்த பெண் பூச்சி என்ன பண்ணுமா, அந்த குட்டியையுமே சாப்பிட்டுருமா. பயங்கரமா இருக்குல்ல கேட்கும் போதே. ஆணையும் சாப்பிட்டுரும், எப்ப என்ன பண்ணுன்னே தெரியாதான். திடீர்னு அதோட குட்டியே எடுத்து அது சாப்பிட்டுருமா. அப்போ ரொம்ப பலகீனமான வீடுங்கிறத விட ரொம்ப பயங்கரமான வீடு சிலந்தியோட வீடு. இதுல இருந்து நமக்கு பாடம் என்னன்னா, நீங்கள் இறைவனை தவிர எதை நம்புறீங்களோ அடுத்தவங்க வந்து உங்களை அழிக்க தேவையில்லை, அவங்களே உங்களை அழிச்சிருவாங்கங்கிறது தான் இங்க கான்செப்ட். இப்போ நீ மனுஷனை நம்புன அப்படின்னா இன்னொருத்தன் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டான், அந்த மனுஷனே உன் கஷ்டத்துக்கு காரணமாயிருவான். எப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே அதுங்களே மாறி மாறி தின்னுக்குதோ, எப்படி இவ்வளவு பயங்கரத்தை ஏற்படுத்துதோ, நீங்க இறைவனை தவிர வேற ஒருத்தவங்களை நம்பும் போது அந்த விஷயத்தினாலேயே உங்களுக்கு அழிவு வரும், உங்களுக்கு மன நிம்மதி கெட்டு போகும். பணத்தை நம்புறீங்களா, பணத்தாலதான் உங்க நிம்மதி போகும், அதுவே உங்களை தின்னுரும், அதுவே உங்களுக்கு பயங்கரமானதா இருக்கும். பதவியை நம்புறீங்களா, அந்த பதவியே உங்களை அச்சுறுத்தும், உங்களால அதுக்குள்ள நிம்மதியா இருக்க முடியாது. மனிதர்களை நம்புறீங்களா, தம்பி நீதான் எனக்கு எல்லாண்டு நீங்க நம்புறீங்களா? இப்ப என் மாமியாருக்கு மிகப்பெரிய கஷ்டம் என் கணவர் தான். ஏன்னா அவங்கள நம்புறாங்க, ஆனா என் ஹஸ்பண்ட் எது செஞ்சாலும் அவங்களுக்கு பயமா இருக்கு. கஷ்டமே இவங்களாலதான். அப்போ நீங்க கஷ்டம் வெளியே இருந்து வராது, உள்ளுக்குள்ளிருந்தே வரும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சிலந்தி பூச்சி பலகீனமானதுன்னா இன்னொருத்தவங்க வந்து கைய வச்சு சிலந்தி பூச்சியை வச்சு கலைச்சிட்டா சிலந்தி பூச்சி பலகீனம் அழிஞ்சு போயிரும் நினைக்கிறோம். இன்னொருத்தவங்க வந்து எதுவும் செய்ய தேவையில்லை, உள்ளவங்களே நம்மள அழிச்சிருவாங்க. அப்போ இறைவனை மட்டும் நம்புவது, இறைவனை மட்டுமே வணங்குவதுன்னா நம்புறது, சொல் பேச்சு கேட்கிறது, இது எல்லாமே அடங்கும். இந்த வசனத்துல பாருங்களேன், அல்லாஹ் அன்ஆம் சூரால 162வது வசனம் அங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். இது வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட சூரா வரும்ல, என்னோட தொழுகை, என்னுடைய தியாகம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், இது எல்லாமே 2 உலகத்திற்கும் அதிபதியான அல்லாஹுக்கே அப்படின்ற அந்த வசனம் வரும். இன்ன சலாத்தி அருள், நீங்க நம்ம எல்லாம் வஜ்ஜஹத்து ஓதுவோம்ல தொழுகையில, இன்ன சலாத்தி வ நுஸ்கி வ மஹியாய வல் மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப என்னுடைய எல்லாமே அல்லாஹ்க்காக தான். இப்ப நான் தொழுறேன்னா மை பிரேயருங்கும் போது என்னுடைய தொழுகை, நான் தியாகம் பண்ற விஷயம், சில பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, உனக்காக தானே நான் எல்லாமே தியாகம் பண்ணேன், நீ போய் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டியே, அப்ப இங்க தியாகம் மாறி போகுது. அப்போ என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இது எல்லாமே அல்லாஹ்வுக்காக வாழ்ந்து பாருங்க, எல்லாமே அல்லாஹ்வுக்காக தான். நான் இங்க வாழ்றதே இறைவனுக்காக தான். இப்படின்னு உங்க வாழ்க்கையை மாத்தி பாருங்களேன். நீ என்னை ஏமாத்துறியா, எனக்கு இறைவன் கூலி தந்துருவான். இப்படி உங்க எண்ணத்தை மாத்தி பாருங்க, கவலை எல்லாம் எங்கிட்டு போகும்னே நமக்கு தெரியாது. முழுக்க நான் இங்க இருக்கேன். இப்போ வந்து என்னை பத்தி எங்க வீட்லயோ இல்ல என் மாமியாரோ அப்படி வச்சுக்கோமே, அவங்க ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் அந்த இடத்துல மனம் உடைஞ்சு போகணும். சே, ஏன்னா நான் வந்து இப்ப இதுல இருக்க இந்த சாக்ரிஃபைஸ் நிறைய பண்ணிருக்கேன் என் ஃபேமிலிக்காக. ஆனா என் மாமியார் எதையுமே ஏத்துக்க மாட்டாங்க, இன்னும் என்னை பார்த்து பயப்படுறாங்க, நான் கொடுமைக்காரி, அவங்க மகனை அவங்கள விட்டு பிரிச்சிருவேன்னு பயப்படுறாங்க. ரொம்ப என்னை பத்தி தப்பா பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என் மாமியாருக்காக இதெல்லாம் நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா ரொம்ப தோண்டு போயிருப்பேன். உண்மைதானே? சி, மாமிக்காக நம்ம இவ்ளோ பண்ணுனமே, நம்மளை பார்த்து இப்படி பேசிட்டாங்களேன்னு ஆயிருப்பேனா, ஆயிருக்க மாட்டேனா?
உண்மைதானே? ச்சீ, இவங்களுக்காக நம்ம இப்படி பண்ணி இவ்ளோ பண்ணியும் நம்மள பார்த்து இப்படி பேசிட்டாங்களே, நம்மள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டாங்களேன்னு நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். அடுத்த டைம் அவங்க கிட்ட அந்த மாதிரி நம்ம நடந்துக்க மாட்டோம். இப்ப நம்மளோட பிஹேவியர் கெட்டவளா மாறும். உனக்காக நான் இவ்ளோ செஞ்சியும் நீ என்னை இப்படி பேசுறேன்னா, நான் ஏன் இனிமேல் இப்படி நடக்கணும்? நான் ஏன் இனி நல்லவளா இருக்கணும்? நான் இனி கெட்டவளா தான் இருப்பேன்னு மாறிடுவேனா? ஒண்ணு, என் நிம்மதியும் கெட்டு போகுது, என்னுடைய பிஹேவியரும் மாறி போகுது. இதே நான் வாழ்றது என் ரப்புக்காக, அல்லாஹ்க்காக தான் நான் நல்லவளா இருக்கேன். நான் வாழ்க்கையும் என்னோட டெத், என்னோட மரணம் எல்லாமே இறைவனுக்காக. நான் இறைவனை நம்புறேன், இறைவனை வணங்குறேன், அவன் பேச்ச கேட்டுத்தான் நான் நடப்பேன். அவன் எனக்கு அப்படின்னு நாம நம்பும் போது இந்த இடத்துல இந்த நம்பிக்கை எனக்கு இருந்தனாலதான் அவங்களுடைய பேச்சு என்ன ஒரு துளி கூட பாதிக்கல. நான் பேச்சுக்கு முன்னாடி எப்படி அவங்க கிட்ட இருந்தனோ அதே மரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தான் இப்ப வரையும் இருக்கேன். இதுக்கு காரணம் என்னன்னா, இறைவன் நீ என்ன வேணா பேசிக்கோ, இறைவன் எனக்கு கூலியை தருவான். அல்லாஹ் நான் ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் என்ன பார்த்துட்டு தான் இருக்கான். என் உள்ளத்தை அறிஞ்சவன் அல்லாஹ். நான் கெட்டவளா நல்லவளாங்கிறது என் ரப்புக்கு தெரியும். அவன் எனக்கு கூலி தருவான். ஒவ்வொரு கஷ்டத்தை நான் பொறுத்துக்கும் போதும், ஒவ்வொரு தியாகம் பண்ணும் போதும் நான் எவ்வளவு வலிகள் இருப்பேங்கிறது என் ரப்பு பார்த்துட்டு இருக்கான். அவன் எனக்கு கூலியை தருவான். இப்படி நாம நினைக்கும் போது நம்ம சைக்கலாஜிக்கலி பேலன்சிங்காவும் இருப்போம், ஆரோக்கியமா இருப்போம். நம்மளோட பிஹேவியரும் ஆரோக்கியமான பிஹேவியரா இருக்கும். அப்போ சூப்பர் சூப்பர், நீங்க விளையாடுங்க, வரேன். சரி, அப்ப சும்மா நில்லு. அப்போ இப்ப வந்து நான் நிறைய பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் மைண்ட்ல ஆர்டர் பண்ணி இவங்க என்னதான் சொல்ல வர்றாங்கன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துருங்க, சரியா? சோ இந்த வாழ்க்கை மரணம் எல்லாமே அல்லாஹ்க்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லாஹ் சில காரணங்களுக்காக ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸா நம்மள அந்த பூமியில அனுப்பியிருக்கான். இங்க நாம எப்படி வாழ்ந்துட்டு எப்படி மரணிக்கணும், இந்த உலகமே என்ன அப்படின்றத யோசிங்க. சில பேர் என்ன தெரியுமா பண்ணுவோம், அவ என்கிட்ட கோவப்பட்டா அதனால நானும் அவ மேல கோவப்படுவேன். அப்படி எத்தனை பேர் பேசுறோம்? அவ கோவப்பட்டால நானும் கோவப்படுவேன். அப்ப அவ நரகத்துக்கு போனா நீயும் நரகத்துக்கு போவியா? அவ என்னை ஏமாத்துனால நானும் அவளை ஏமாத்துவேன். அவ தப்பா நடந்தால நான் இப்ப வந்து என் ஃப்ரெண்டு புறம் பேசினால, அவ என்னை பத்தி பேசினால, இரு நானும் அவளை பத்தி எவ்வளவு பேசுறேன் பாரு, அவளை விட டபுள் மடங்கா நான் பேசுறேன் பாரு, நம்ம பேசுவோம். இப்படிதான் நடக்குது. இதுதான் இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நான் சொன்ன இந்த விஷயங்களை புரியாதனாலதான். நீ என்ன திட்டுனால் நான் பொறுத்து போவேனுங்கிற பிஹேவியர் வெளிப்பட்டுச்சுன்னா நாம மனநலம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். இந்த பிஹேவியரை வெளிப்படுத்தணும் அப்படின்னா இந்த நம்பிக்கைகள் சரியா இருக்கும் போதுதான் அந்த மாதிரியான பிஹேவியர் நமக்குள்ள வெளிவரும். அப்போ ரெண்டு விஷயம் இதெல்லாம் பின்பற்றும் போது, ஒண்ணு நம்ம மனநலம் ஆரோக்கியமா இருக்கும், மனநலம் கெட்டு போகாம இருக்கும். ரெண்டாவது நம்ம கிட்ட சாலிஹான பிஹேவியர் வெளிப்படும். ஓகேவா? சோ ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒண்ணு ருபூபியா, இன்னொன்னு உலூஹியா. சோ இறைவனை மட்டுமே வணங்குங்க. உங்களுடைய எல்லா காரியங்களும் இறைவனுக்காகவேங்கிற எண்ணத்தை இந்த கிளாஸ்ல இருந்து நீங்க டெவலப் பண்ணிக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் பண்ணிப்பீங்களா? இந்த நிமிஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருங்க. என் வாழ்க்கையே என் ரப்புக்காக தான். என்ன கேர் பண்றேன், எவ என்னமோ என்ன பேசு, நான் என் ரப்புக்காக நல்லவளா இருக்க போறேன். அடுத்தவங்க இன்ஃபுளுன்சிங்க்குலாம் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தவங்க ஈஸியா நம்மள சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஒருத்தி வந்து இவளை இன்னைக்கு ட்ரிகர் பண்ணி கெட்ட வார்த்தை பேச வைக்கணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு வந்துட்டா ஈஸியா நம்மள பேச வச்சுட்டு போயிடுறாங்க தானே. சரிம்மா, விளையாடுங்கம்மா, வரேன். ஈஸியா பேச வச்சிடுறாங்க, ஈஸியா நம்மள கெட்டவளா மாத்திட்டு போயிடுறாங்க, ஈஸியா நம்மள ட்ரிகர் பண்ணிடுவாங்க. காரணம் இதுல இருக்க பிரச்சனை தான். அப்போ இந்த நிமிஷத்திலிருந்து யாருடைய பிஹேவியரும் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் அல்லாஹ்வுக்காக வாழ்றேன்.
இப்ப இருக்கு. இப்ப வந்து உங்க மேல இப்ப வந்து யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, உங்க மேல எனக்கு சரி கோவம் வருது, அறிவு கெட்டவங்களா அப்படின்னு திட்ட வரதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த திட்டுறத நான் அல்லாஹ்க்காக சரி, போமா. இப்ப நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. கீழே போங்க, கீழே. அப்போ இப்ப என் பையன் கத்திட்டே இருக்கான்ல, இப்ப கோவம் வரதான் செய்யும். எந்திரிக்கும் போது ஏதாவது கத்த வரும்போது வேணாம் அப்படின்னு அமைதியாரோம்ல, இந்த அமைதி ஆகுறத இறைவன் நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கு இந்நேரம் நமக்கு கூலி எழுதப்பட்டுட்டு இருக்கும். அப்போ நீங்க ஒருத்தவங்க கேட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒருத்தவங்க நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்க அப்படின்னு, அவங்க செய்த துரோகங்களை பொறுத்து கொண்டு அவங்கள மன்னிக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு போராடுனீங்களோ அத்தனை விஷயங்களுக்கும் இறைவன் உங்களுக்கு கூலியை எழுதிட்டு இருப்பான். இறைவன் உங்களுக்கு நன்மையை தருவான். இத செஞ்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த துரோகம் உங்க மனசை விட்டு போயிரும். இந்த துரோகத்துக்காகவே நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிருவீங்க. இவ செஞ்ச இந்த ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையை இவ்ளோ படிச்சு கொடுத்துருக்கு, நமக்கு இவ்ளோ விஷயம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அவளுக்கும் நன்றி சொல்லுவீங்க, அல்லாஹ்க்கும் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்ம வெளியே வர ஆரம்பிச்சிருவோம். ஓகே தானே? டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஃபாஸ்டா போறேனா? ஏதாவது ஃபீட்பேக் இருந்தா சொல்லுங்க. புரியுற மாதிரி நடத்துறேனா? கிளாஸ் அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். பொறுமையாவே எடுக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கு. நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு சிஸ்டர். ரொம்ப குழப்பமான மனநிலையில இருந்தா நிறைய தெளிவு கிடைச்சிருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். டைம் போனதே தெரியல. அல்ஹம்துலில்லாஹ் 1 hour போயிடுச்சு. மத்தவங்க எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர். கிளாஸ் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கு சிஸ்டர். அதுலயும் நீங்க பொறுமையா ஒவ்வொரு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லும் போதுமே அது புரியுது. அப்போ நம்ம வாழ்க்கையில இது எல்லாமே நடந்தது. நம்ம இப்படி பண்ண ஒரு இதனாலதான் நம்மளுக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது புரியுது. இப்போ நிலையானது யாரு அப்படிங்கிற பார்த்தா எங்க நம்ம சுத்தி போனாலுமே அல்லாஹ் தான் நம்மளுக்கு தெரியணும். நம்ம அல்லாஹ் கிட்ட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு இதுல இருந்து கிடைக்குது. நம்ம எவ்வளவுதான் எத்தனை பேர் நம்மளுக்கு துரோகம் பண்ணாலும் அதான் நீங்க சொன்ன இன்னைக்கு எக்ஸாம்ல ஒவ்வொன்றுமே எடுத்துக்கிட்டாலுமே சுத்தி நம்ம போகக்கூடிய இடம் அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் அப்படிங்கிறது புரியுது. மாஷாஅல்லாஹ் சிஸ்டர். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் கசீரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ அவங்க சொன்னாங்க, நீங்க தானே சொன்னீங்க அந்த பூனைக்குட்டி சொன்னீங்கல்ல, இப்ப சிம்பிளான விஷயம். அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன். நம்ம அது வந்து அஸ்மா சிஃபாத்துல படிப்போம். அல்லாஹ் மட்டும்தான் நிலைத்திருக்கக்கூடியவன். அப்படிங்கும்போது பூனைக்குட்டி இறந்து போறது மட்டும் கிடையாது, நம்ம கூட இருக்கவங்க இறந்து போறப்ப கூட யாருமே நிலை இல்லாதவங்க தான். மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 5 வருஷம் இருப்பாங்க, இல்லைன்னா 10 வருஷம் இருப்பாங்க. எப்படியும் அவங்க இறந்துதான் போறாங்க. அவங்களோட ஆமா நேரம் சிஸ்டர். நான் அன்னைக்கு நான் வந்து இவ்வளவு நாளுக்கு முன்னாடி நான் ரொம்ப எனக்கு வந்து அல்லா மேல ஒரு ஒரு நம்பிக்கை இருந்தாலுமே எனக்கு இந்த இழப்புங்கும் போது என்னை அறியாம ஒரு இது வந்துருது சிஸ்டர். அழுகையும் ஒரு அந்த மனசுல ஒரு வேதனையும் வந்துருது. ஆனா இப்ப எனக்கு புரியுது. நம்ம கூட கடைசி வரை அம்மா இருப்பாங்களா வாப்பா இருப்பாங்களா நம்மளுக்கு தெரியாது. அல்லாஹ்வே அறிந்தவன். அப்போ அல்லாஹ் வந்து யாருக்கு யார முன்னாடி எடுப்பான்னு கூட தெரியாது. அப்போ அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வ நம்பிக்கையா நம்ம கொண்டுட்டு இது அல்லாஹ் வந்து அல்லாஹ் படைச்சான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நிலையானவங்க இல்ல. நம்மளுக்கு அல்லாஹ் வந்து ஒரு கைட் மாதிரி தந்தான், அல்லாஹ் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு அன்னைக்கு வந்துச்சு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். எனக்கு அன்னைக்கு நான் உண்மையிலேயே சொல்றேன் சிஸ்டர். அல்லாஹ்வே நம்பி நான் அந்த இழப்பு விஷயத்துல நான் அன்னைக்கு வந்து உறுதியா நம்ப ஆரம்பிச்சிட்டேன். மத்த எல்லா மாஷா விஷயத்துலயுமே நான் நம்பின ஒவ்வொரு ஒரு கஷ்டத்துலயுமே அல்லாஹ் இப்ப ஏதாச்சும் ஒரு பண கஷ்டமோ, மன கஷ்டமோ அல்லாஹ் சரியாக்கிருவான். அல்லாஹ் இருக்கான். நம்மளுக்கு இந்த கஷ்டம் வருதுன்னா அல்லாஹ் நமக்கு வந்து ஏதோ ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு உறுதி உண்டு. அப்போ அந்த மாஷா இழப்பு ஏற்படும்போது, அப்ப மனித இழப்பு நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம நேசத்துக்குரியவங்க, அம்மா, அப்பா யாரா இருந்தாலுமே நாளைக்கு ஒண்ணு அவங்க இறக்கலாம். அவங்க இறந்து நம்மள வந்து இழக்கக்கூடிய நேரம் வரும். இல்ல நம்ம அவங்க இழக்கக்கூடிய நேரம் வரும். அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு அல்லாஹ் மட்டும் தான் நிலையானவன் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுது. அல்லாஹ் கொடுத்த உயிரை அல்லாஹ் எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அந்த இடத்துல எனக்கு தோணுச்சு சிஸ்டர். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நான் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளை வந்து ஒரு பொண்ணு சோகமா இருக்கா. அப்படி ஒரு சோகம், அழுதுருப்பா போல, கண்ணெல்லாம் கலங்கி அழுத மாதிரி இருக்கா. ஆஹ் என்னம்மா ஏன் இவ்ளோ ஃபீல் பண்ற அப்படின்னா, இல்ல மேம் என் பேனா தொலைஞ்சு போச்சு அப்படின்றா. பேனா தொலைஞ்சு போனதுக்கு இவ்ளோ சோகம். ஆஹ் இந்த மாதிரி இன்னொரு இடத்துல வந்து என் அண்ணன் எனக்கு வாங்கி பிரசன்ட் பண்ணது அத அவ உடைச்சிட்டா, அவ மேல எனக்கு அவ்வளவு கோபம் வருது. இப்ப இந்த மாதிரியான பிஹேவியருக்குலாம் என்ன காரணங்கிறத பாருங்க. அப்போ இந்த கோபம், இந்த அழுகை, இவ்ளோ சோகம் இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, நான் ஓனர் அப்படின்ற எண்ணத்தினாலதான் வருது.
இப்போ நீங்க வீட்ல போய் எதெல்லாம் உங்க பிஹேவியர் உங்களை கோபப்படுத்துதோ, உங்களை கஷ்டப்படுத்துதோ, இறைவன் அனுமதிக்காத பிஹேவியர் உங்ககிட்ட வெளிப்படுது, இல்ல நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்க, ஏதாவது ஒரு விஷயம் உங்களை உறுத்திக்கிட்டே இருக்கு, படுத்தா உங்களுக்கு கண்ணை மூடி தூங்குனா தூக்கம் வரலன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. அந்த விஷயத்தை எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கிட்டு, இந்த பிஹேவியருக்கு என்ன காரணம்னு யோசிங்க. இது எங்க போய் நிக்குது, நம்பிக்கையில உள்ள பிரச்சனையா அப்படின்றத யோசிங்க. இந்த நம்பிக்கை இப்படி சரி பண்ணும்போது இந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு போயிருங்கிறது தெரியும். இதெல்லாம் ஃபியூச்சர்ல வர டாபிக்ஸை பார்க்கும்போது நமக்கு தெரியும், சி இதனாலதான் நம்ம இப்படி நடந்துக்கிறோமா. நம்ம என்ன பண்ணுவோம், பிஹேவியரே போட்டு நோண்டிட்டு இருப்போம். கோவம் வருது நான் அடக்கணும்னு அடக்க பார்த்துக்கிட்டே இருப்போம், முடியவே முடியாது. ஆனா இதோட ரூட் வேற ஒரு இடத்துல இருக்கும். சோ ஒவ்வொரு டாபிக் வரும்போதும் உங்க பிஹேவியரை அனலைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த பிரச்சனை என்கிட்ட இருக்கா, அப்போ இந்த விஷயம் என்னோட லைஃப்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் தாக்கம் ஏற்படுத்துது, இதனால என் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்றத அப்ளை பண்ணி யோசிச்சுட்டே வாங்க. சில இந்த 1 வீக் டைம்ல அதை நிறைய யோசிங்க. உங்களுடைய பிரச்சனைகள், உங்க சுத்தி உள்ளவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு சிரிப்பா இருக்கும். இனி அடுத்தவங்க பண்ணும்போது, சரி இது கூட தெரியாம இவ உட்காந்து அழுகுறாளே, இத புரிஞ்சுக்காம இவ உட்காந்து இவ்வளவு ஃபீல் பண்றாளேன்னு உங்களுக்கே உணர ஆரம்பிப்பீங்க. இன்ஷால்லா அப்படிப்பட்ட ஹிக்மத் உடையவங்களா அல்லாஹ் உங்களை ஆக்கணும். உங்களுக்கு எனக்கும் மன நிம்மதியை தரணும்னு துவா செஞ்சுக்கிறேன். இன்ஷால்லா. அதே மாதிரி எப்படின்னா நம்ம இது தனியா ஒரு உலக கல்வியில போய் நம்ம இதே மாதிரி படிச்சோம்னு வைங்களேன், அது அந்த உலக கல்வியோட நம்மளுக்கு நின்றும். அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இதுல நம்மளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்து, சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து அவனை உணரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறதுக்கே ரொம்ப நம்ம அவனுக்கு நன்றி கூறுற விதமா இருக்கு சிஸ்டர். அது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வே போதுமானவன். எல்லா காரியத்துக்குமே அல்லாஹ்வே துணை நின்று நம்மளை நேர்வழிப்படுத்தி கொண்டு போனோம் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லா நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா? கிளாஸ் முடிச்சுக்கலாம், டைம் ஆயிடுச்சு. வாஹித் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பர்சனல் ஃபீட்பேக் ஏதாவது இருக்கு, சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இன்ஷால்லா மெசேஜ் பண்ணுங்க. இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.